அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம துலாம் ராசி செப்டம்பர் மாத பலனை பார்க்க போகிறோம். சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதமும் சுவாதி 4 பாதங்களும் விஷாகம் முதல் 3 பாதங்களும் கொண்ட துலாம் ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 3ஆம் தேதி முதல் ராசிக்குள் இருக்கும்போது இதுவரை நீசத்தன்மையில் 12ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் இந்த செப்டம்பர் மாதம் ராசிக்குள்ள ஆட்சி பலமாகவும் மூல திரிகோண பலத்துடனும் இருக்க போகுதுங்க. இது உச்ச பலத்துக்கு நிகரானதுங்க. இது உச்ச பலத்துக்கு நிகரானது என்பதால் உங்களை நீங்களே உணர்வீங்க. நீங்கள் யார், உங்கள் பலம் என்ன, உங்கள் ஆற்றல் என்ன, உங்களுடைய தனித்தன்மை தனித்திறமை என்ன என்பதை உணர வைக்கும். அதனால் உங்கள் திறமை நன்றாக வெளிப்படுங்க. ஜீவனஸ்தானமான 10ஆம் வீட்டில் குரு உச்சமாக இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா குரு சுக்கிரன் வீட்டிற்கு ஆகாத கிரகங்க. என்றாலும் குரு ஒரு இயற்கை சுபர். அதுவும் உச்சநிலையிலிருந்து 2, 4 மற்றும் 6ஆம் வீட்டை பார்க்கிறார். இந்த அமைப்பு எப்படி இருக்குன்னா, தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அல்லது 10இல் குரு வந்தால் பதவி பறிபோகும் என்பது ஜோதிட சொல்லுங்க. அதுவும் குருவால் வருமானத்தில் ஒரு மாற்றம், தொழில் உள்கட்டமைப்பில் ஒரு மாற்றம் மற்றும் இடமாற்றம், அதே போல இடமாற்றம் ஊர் மாற்றம் எதிர்பார்த்தால் அந்த இடமாற்றம் புது வாய்ப்புகள், முதலீடு செய்யும் வாய்ப்புகள் அனைத்தையும் தருவாருங்க. அதனால் தொழிலில் இது நாள் வரை இருந்து வந்த தேக்க நிலை மாறி புதிய அத்தியாயம் உண்டாகும். 7க்குடைய செவ்வாயும் குருவோடு சேர்ந்து 10ஆம் வீட்டில் குருமங்கள யோகத்தை தரப்போவதால் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்குங்க. நீங்கள் கூட்டு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா லாபம் அதிகரிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா தேவையில்லாத மனக்கசப்புகள் ஏற்படலாம். தொழிலுக்கு முதலீடு செய்ய நினைக்கிறவங்க செப்டம்பர் மாதத்தில் முதல் வாரத்தில் பிளான் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அதன் பிறகு 7ஆம் தேதியிலிருந்து விரையாதிபதி புதன் 12ஆம் வீட்டில் உச்சகதி ஆவதால் எதிர்பார்த்ததை விட அதிகமான முதலீடு செய்யறதுக்கு உங்கள் மனசு உங்களை தூண்டுங்க, அல்லது தேவையற்ற செலவுகளை இழுத்து விட்டுவிடும். உங்களுக்கு யோக காரனான சனி 6ஆம் வீட்டில் மறைவுங்க. ஸ்தானத்தில் வக்ரமாகி குருவின் பார்வையால் சுபத்துவமாக இருப்பதால் வெற்றிகளை உண்டாக்கி தரும். எதிரிகள் விலகுவாங்க. வேலையில் இருப்பவர்களுக்கு நல்லது, ஒரு முன்னேற்றம் உண்டாகும். குருவின் பார்வையால் வேலையில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு தேடி வருங்க. உங்களுடைய திறமையால் உங்களுக்கு பாராட்டுகளும் நீங்கள் பெறுவீங்க. புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு இது ஒரு அருமையான மாதம். வெளியூர், வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் வேலை தேடுபவர்களுக்கு புதன் 12ஆம் வீட்டில் உச்சம் பெற்று சனி கிரகத்தை 6ஆம் வீட்டையும் பார்ப்பதால் நல்ல பெரிய கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும். வங்கித்துறை, நிதி நிறுவனத்துறை, கார்ப்பரேட் கம்பெனிகள், மருத்துவத்துறை, கல்வித்துறை, மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள், மாற்று மருத்துவம், உணவகங்கள், பால் பொருட்கள், குளிர்நீர் மற்றும் உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனங்கள், தினந்தோறும் உபயோகிக்கும் மற்றும் கம்பெனிகள் மிகச்சிறந்த வளர்ச்சியை பார்க்கும். வேலையிலும் இந்த மேற்கூறிய துறைகளில் வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. பொருளாதார வகையில்னு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் பணவரவு திருப்திகரமாகவே இருக்கும். நிலுவையில் இருந்த பழைய பாக்கிகள் வசூலாகும். வீட்டு வாடகை, கடை வாடகை, இடம் வாடகை எந்த தடையுமின்றி வசூலாகுங்க. ஒரு புறம் இப்படி இருக்க புதன் விரயஸ்தானத்தில் உச்சமாவதால் குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கும். அதோட முக்கிய செலவுகளாக குழந்தைகளின் படிப்பு செலவு, வீட்டு சீரமைப்பு செலவுகள், வண்டி பராமரிப்பு, மருத்துவ செலவுகள், அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா தந்தைக்கு மருத்துவ செலவுகள் என்று எல்லாம் வர வாய்ப்பு அதிகம் இருக்குங்க. அதனால் சேமிப்பு சற்று குறைவாகவே இருக்கும். குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்களில் 2ஆம் அதிபதி செவ்வாய் 18ஆம் தேதி வரையில் 9ஆம் வீட்டில் இருந்தாலும் பகையாக இருக்கும். 18ஆம் தேதியிலிருந்து 10ஆம் வீடான கடகத்தில் நீசமாகிறது. குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து நீங்குங்க. 2ஆம் இடத்தின் மீது குருவின் பார்வை இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களுக்கு எதுவும் பெரிய பாதிப்புகள் வராதுங்க. 3ஆம் அதிபதியாக குரு உச்சத்தில் இருப்பதால் இளைய சகோதர சகோதரிகளின் வாழ்க்கை தரம் உயரும். அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க. குடும்பத்தின் மீது உங்களுக்கு அக்கறை அதிகமாகும். திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவி இடையே புரிதல் உண்டாகும். சிலருக்கு மனைவியால் பொருளாதார ஆதாயமும் கிடைக்குங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக வேலைக்கு சென்றோ அல்லது சிறுதொழில் தொடங்கியோ சம்பாத்தியம் செய்ய இந்த மாதத்தில் முடிவெடுக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க. துலாம் ராசி பெண்களாக இருந்தால் கணவருக்கு நல்ல வேலை கிடைக்கும். கணவன் மனைவியிடையே உறவுகள் பலமாகும் மாதம் இது. திருமணத்திற்கு வரன் பார்ப்போருக்கு செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதம் முழுவதும் குருவின் பார்வை 2ஆம் இடத்தில் இருக்கும் என்பதால் விரைவில் நல்ல வரன்கள் அமையும்.
மற்ற குடும்ப விசேஷங்களும் நடைபெற வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க. அதே போல் காதல் விஷயத்தில் காதலர்கள் கவனமாக இருக்க வேண்டும். 5ஆம் அதிபதி சனி கிரகம் வக்ரமாகி 6ஆம் இடத்தில் இருப்பதால் கருத்து வேறுபாடுகள் அதிகம் வரலாம். விரயஸ்தான அதிபதி புதனும் 7ஆம் தேதியிலிருந்து சனி கிரகத்தை பார்க்க போவதால் பிரச்சனைகளால் பிரிவும் ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருப்பது நல்லதுங்க. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு 5ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் துலாம் ராசியில் சிலருக்கு தாமதமாகலாம். ஒரு சிலருக்கு கோச்சார குருவின் பார்வையால் பாக்கியம் ஏற்படலாம். அதே போல் தாமதமும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க. அதாவது ஜனனகால ஜாதகத்தில் 5ஆம் இடம், அதில் உள்ள கிரக நிலை, 5ஆம் அதிபதியின் நிலை மற்றும் நடப்பு தசாபுத்திகள் சாதகமாக உள்ளதா என்று பார்த்து முடிவெடுத்தல் நல்லது. அடுத்து துலாம் ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் உகந்த மாதமாகவே இருக்கும். மன திருப்தி அடைய போகிறீங்க. பெயர் புகழ் உண்டாகும். வேலையில் இருப்பவர்களுக்கு அங்கீகாரம் உண்டாகும். வண்டி வாகனம் அல்லது உங்களுக்கு பிடித்தமான உடைமைகள் கிடைக்க பெறுங்க. சுயதொழில் புரிபவர்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும். அடுத்து மாணவர்களுக்குன்னு பார்க்கும் பொழுது புதன் உச்சம் பெற்ற மாதம், அதுவும் 12ஆம் வீட்டில் 10ஆம் வீட்டில் குரு உச்சம் பெற்றுள்ளது. ராசி அதிபதி சுக்கிரனும் மூல திரிகோணம் பெற்றுள்ளார். உங்கள் புத்தி, ஆற்றல், நினைவு, செயல்திறன் எல்லாம் கூடும். போட்டித் தேர்வுகளில் எளிதாக வெற்றி பெறுவீர்கள். உயர்கல்வி மற்றும் வெளிநாட்டு படிப்பிற்கு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்குங்க. உடல் பாதிப்புகள், நோய்கள் ஏதாவது வருமா, பாதிப்புகள் ஏதாவது ஏற்படுமா என்று பார்க்கும்போது 6இல் சனி பலமாக இருப்பதால் பெரிய நோய்கள் தாக்கம் எதுவும் இருக்காது. அப்படியே இருந்தாலும் 5ஆம் வீட்டில் ராகுவும் 11ஆம் வீட்டில் கேதுவும் இருப்பதால் அலர்ஜி, அஜீரணம் போன்ற தொந்தரவுகள் வரலாம். அது 1-2 நாட்களில் சரியாகும். பெரிய நோய்கள், பெரிய வியாதிகள் அல்லது பெரிய கஷ்டங்கள் என்று எதுவும் இந்த மாதம் இல்லைங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கான எளிய பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது, துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றுவது சிறப்பான பலனையே தரும். அதே போல் ஏழைகளுக்கு உங்களால் முடிந்தவரை வஸ்திர தானம் செய்வதும் தடைகளை குறைத்து சுப பலன்களை தரும். ஆகையால் இந்த செப்டம்பர் மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உகந்த மாதமாகவே இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.